أبشركم بتحية الإسلام. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. إن الحمد لله الذي خلق الإنسان وكرم، والصلاة والسلام على نبي الذي أرسل لعامة الجن وكافة الورى. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله والفرقان بعد أعوذ بالله من الشيطان بفضل بسم الله الرحمن الرحيم. فإن تابوا فأقاموا الصلاة وآتوا الزكاة وإخوانكم في الدين ونفصل الآيات لقوم يعملون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: ولا تتركوا الصلاة متعمدين فمن تركها متعمدا فقد خرج من الملة. صدق رسول النبي الكريم. புகழனைத்தும் வல்லோனுக்கும் சலாத்தும் சலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உரித்தாகட்டுமாக. அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நம்மிலே முன் சென்றவர்களும் பின் வரவிருக்கின்றவர்கள் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சிறப்பான ஒரு மஜ்லிஸிலே இந்த காலத்தினுடைய தேவைக்கேற்ப அனைவரும் அறிய வேண்டிய குறித்த நேரத்திலே உரித்த ஒரு மஜ்லிஸிலே நம்மை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அமர செய்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய மாணவர்கள் அனைவரும் தொழுகையை எவ்வாறு தொழுக வேண்டும், தொழுகையினுடைய சிறப்புகளை பற்றியும் இன்னும் பல்வேறு தலைப்புகளை பற்றியும் பேசி சென்றார்கள். அனைத்து முக்கியமான தலைப்புகளாக இருந்தாலும் அந்த தொழுகைகளை நாம் விட்டுவிட்டால் என்ன, நம்முடைய நிலைமை என்ன, நாம் ஆகிரத்திலே எவ்வாறு இருப்போம், நம்முடைய மௌத்திலே எவ்வாறு இருப்போம், நாம் எவ்வாறு காணப்படுவோம் என்பதாக தொழுகையை விட்டுவிட்டால் என்ன தண்டனை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களின் வாயிலாக கூறுகிறார்கள். நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸை நாம் பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பைனர் ரஜுலி வ பைனல் அப்தி தர்கு ஸலாத் என்பதாக கூறுகிறார்கள். தொழுகையை விடுவதென்பது ஒரு மனிதனை குஃப்ரில் சேர்க்கிறது என்றார்கள். ஒருவன் தொழுகையை வேண்டுமென்றே விட்டுவிட்டான் என்று சொன்னால் காஃபிராக விட்டுவிட்டான் என்று கூறியிருக்கிறார்கள். இன்னொரு ரிவாயத்தில் இப்படி வருகின்றது, அடியானையும் குஃப்ரையும் சேர்த்து வைக்கின்ற ஒரு விஷயமாக இந்த தொழுகை இருக்கின்றது, தொழுகை விடுவது இருக்கின்றது என்பதாக மற்றொரு ரிவாயத்திலே நாம் பார்க்கின்றோம். நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எந்த அளவிற்கு இந்த தொழுகையை பற்றி வலியுறுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு இந்த தொழுகை முக்கியமாக இருந்திருந்தால் இந்த தொழுகையை விடுவது குஃப்ரில் சேர்த்து விடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, இது மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு ஹதீஸ்கள் வருகின்றன. உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸை நாம் பார்க்கலாம். அவுசானி ஹலீலி, என்னுடைய தோழருக்கு வசியத் செய்தார் என்ற ஒரு மிக நீண்ட ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியை நாம் காண்கிறோம். வலா தத்ருக்கு ஸலாத முத்தஅம்மிதீன, நீங்கள் தொழுகை வேண்டும் என்ற நிலை விடாதீர்கள் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபமன் தரக்கஹா முத்தஅம்மிதன், எவரொருவர் தொழுகை வேண்டும் என்று விட்டாரோ ஃபகத் ஹரஜ மின் மில்லா, மனம் முரண்டாக எவரொரு அந்த தொழுகையை விட்டு விட்டாரோ, தொழக்கூடிய நேரம் இருந்தும் தொழுகக்கூடிய வசதி இருந்தும் தொழுகக்கூடிய அந்த சூழல் ஏற்பட்டும் முத்தஅம்மித் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். வேண்டுமென்று யார் விடுகிறாரோ அப்பேற்பட்டவர்கள் இந்த சன்மார்க்கத்தை விட்டு நீங்கி விடுகிறார்கள் என்றார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த தொழுகையை எவ்வாறு நாம் தொழுக வேண்டும், நம்முடைய தொழுகை நாம் தொழுகின்றோம், நம்முடைய தொழுகை அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்டதுதானா, நம்முடைய தொழுகை என்பதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா, நம்முடைய தொழுகை அல்லாஹ்வுடைய அரிசி வரை போய் சேர்கிறதா என்பதை நாம் விளங்கி தொழுக வேண்டும்.
என்பதாக இந்த தொழுகை இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த தொழுகையை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இந்த தொழுகையை விட்டவர்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, அந்த தொழுகையை விட்டவர்களை அல்லாஹு தஆலா அசட்டையாக இருந்த காரணத்தால் 15 தண்டனைகளை கொடுக்கிறான் என்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த 15 தண்டனைகளையும் இந்த உலகிலே மட்டுமல்ல, பிரித்து இவ்வுலகிலே 5 தண்டனைகளை, நாளை அவர்கள் மரணமடையும் நிலையிலே, அவருடைய சக்கராத்துடைய நிலையிலே ஒரு 3 தண்டனையும், அவர் கபரிலே இருக்கின்ற நிலையிலே 3 தண்டனையை கொடுக்கிறான். அது மட்டுமல்ல, அவரை கபரிலிருந்து எழுப்பப்படுவான் அல்லவா, அந்த நேரத்தில் 4 தண்டனையை கொடுக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகிலே இந்த தொழுகை விட்டார் அல்லவா வேண்டும் என்று, அப்பேற்பட்டவருக்கு இந்த உலகிலே என்ன தண்டனை என்று நாம் கிதாபுகளை புரட்டும் பொழுது எழுதுகிறார்கள், அவருடைய வாழ்க்கையிலே பரக்கத் இல்லாமல் ஆகிவிடும். மிக செல்வந்தராக இருக்கலாம், மிக பொருளாதாரம் உடையவராக இருக்கலாம், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே பரக்கத் என்பது இருக்காது. ஒருவருடைய பொருளாதாரம் மிகைத்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில பரக்கத் இல்லை என்று சொன்னால் அது மிகவும் வீணான விஷயமாக நாம் கருதுகிறோம். அன்பார்ந்த அதன் அடுத்தபடியாக எழுதுகிறார்கள், நல்லறியாருடைய பிரகாசம் அவருடைய முகத்தில் இருந்து எடுக்கப்படும் என்று எழுதுகிறார்கள். ஒருவன் தொழுதுகிறான் என்று சொன்னால் 5 வேளை ஒருவன் தொழுதால் அவனுடைய முகங்களில் ஒரு பிரகாசம் தென்படும். அந்த பிரகாசம் என்பது நல்லடியாருக்கு உண்டான அடையாளம் என்பதாக கூறிவிடுகிறார்கள். அந்த அடையாளம், அந்த பிரகாசம் என்பது இவன் தொழுகையை விட்டால் அவனுடைய முகத்திலிருந்து எடுக்கப்படும் என்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவன் நற்செயலுக்கு பிரதிபலன் கிடைக்காது என்பதாக சொல்லுகிறார்கள். அவன் தொழுகை விட்ட நிலையிலே அவன் எந்த ஒரு நற்செயல் செய்ய, சதக்காவாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், மற்றவருக்கு ஒரு உதவியாக இருக்கட்டும், எந்த ஒரு நற்செயலாக இருந்தாலும் அவன் தொழுகையை விட்ட நிலையிலே அதை செய்தான் என்று சொன்னால் அந்த நற்செயலுக்கு அவனுக்கு ஒரு பிரதிபலன் கிடைக்காது என்பதாக எழுதுகிறார்கள். அது மட்டுமல்ல, அதற்கு அடுத்தபடியாக வரிசையில் எழுதி கொண்டு வருகிறார்கள், அவனுடைய துவாக்கள் என்பது ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை. அவன் தொழுகாமலுடைய துவாக்கள் செய்து கொண்டிருக்கிறான், தினம் பல்வேறு மணி நேரங்கள் துவாக்கள் செய்கிறான் என்றாலும் கூட அவனுடைய தொழுகை இல்லாத காரணத்தினால், அவன் தொழுகை வேண்டும் என விட்ட காரணத்தினால் அவனுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்கிறார்கள். அது மட்டுமல்ல, 5வது தண்டனையாக இந்த உலகிலே அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனைகளிலே 5வது தண்டனையாக கூறுகிறார்கள், நல்லடியார்களுடைய துவா என்பது இவனுக்கு கிடைக்காது என்பதாக. தொழுதவனுக்கு நல்லடியார்கள் சாலிஹீன்கள் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த துவாவை இவன் பெற மாட்டான். இந்த உலகிலே அந்த துவா, நல்லடியாருடைய துவா எவ்வளவு மகத்துவம் மிக்க துவா, அந்த துவாவை இவன் பெற மாட்டான் என்பதாக கிதாபுகளிலே எழுதுவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இந்த 5 விஷயங்களையும் 5 தண்டனைகளையும் இந்த உலகிலே அல்லாஹ் தொழுகையை வேண்டுமென்றே விட்டவனுக்கு கொடுக்கிறான். அதற்கு அடுத்தபடியாக அவனுடைய சக்கராத்துடைய ஹாலிலே அவன் மரணம் அடைகின்ற அந்த வேளையிலே ஒரு 3 தண்டனைகளை கொடுக்கிறான். அதனை பட்டியலிடுகின்றார்கள். அவனுடைய மரணம் என்பது, அவன் மரணிக்கின்ற வேளையிலே அவன் எழுந்த நிலையிலே மரணிப்பான், அவன் பசியுடன் மரணிப்பான். அவனுடைய பசி உலகில் அத்துணை விஷயங்களை சாப்பிட்டாலும் பசி அடங்காது, அந்த அளவிற்கு பசியுடன் மரணிப்பான். அது மட்டுமல்ல, மிக கடுமையான தாகத்துடன் மரணிப்பான். எந்த அளவிற்கு எழுதுகிறான் என்று சொன்னால், கடல் நீர் முழுக்க அவன் குடித்தாலும் கூட அவனுடைய தாகம் தீராதாம், அந்த அளவிற்கு அவன் தாகத்துடன் மரணிப்பான் என்பதாக எழுதுகிறார்கள். இது அவன் மரண வேளையில் அவன் கொடுக்கப்படுகின்ற தண்டனை. இதற்கு அடுத்தபடியாக அவன் கபரில் இருக்கும்போது தண்டனை கொடுக்கப்படுகின்றது. அவனுடைய விழா எலும்புகள் எல்லாம் பிணைந்து விடுமாம். அவனுடைய விழா எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பிணைந்து விடுமாம். அந்த அளவிற்கு அவனை கபரு நெருக்குமாம். அது மட்டுமல்ல, நெருப்பு மூட்டப்பட்டு இருக்குமாம். அந்த நெருப்பு பிளம்புகளிலே, அந்த நெருப்பு கங்குகளே அவன் புரண்டு கொண்டிருப்பானாம். தொழுகை விட்டவனுக்கு இந்த தண்டனை கபரிலே கொடுக்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, அவனின் மீது ஒரு பாம்பு சாட்டப்படும், கொடிய விஷமுடைய ஒரு பாம்பு சாட்டப்படும். அவன் ஃபஜ்ர் தொழுகை விட்ட காரணத்தால் அந்த சூரியன் உதயமாகும் வரை அது அவனை தீண்டி கொண்டே இருக்கும். அவனுடைய லுஹர் தொழுகை விட்ட காரணத்தால், அந்த லுஹர் தொழுகையை விட்ட காரணத்தால் அசர் வரையிலும் அது தீண்டும். இதே போன்று அசர் தொழுகை விட்ட காரணத்தால் அவன் மக்ரிப் வரையிலும், மக்ரிபின் காரணத்தால் இஷா வரையிலும், இஷா தொழுகை விட்டதால் அவன் அந்த பாம்பு என்பது அவனை ஃபஜ்ர் வரையிலும் தீண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள். அந்த பாம்பினுடைய ஒரு தீண்டுதலை பற்றி எழுதும் பொழுது சொல்லுகிறார் என்னவென்று தெரியுமா? அந்த பாம்பு ஒரு முறை கொற்றினால், அந்த பாம்பு ஒரு முறை அவனை தீண்டியது என்று சொன்னால் அவன் 70 முழங்கள் இந்த
பூமிக்குள் போய் வருவானாம். அந்த அளவிற்கு ஒரு கடுமையான தீண்டுதலாக அந்த பாம்பு இருக்கும் என்பதாக சொல்லுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சொல்ல வருகின்ற கருத்து இதனை விளங்கி இனிமேலாவது நாம் தொழுகை விடாமல் தொழுகக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை மாற்றுவானாக. இது கபரில் கொடுக்கப்படக்கூடிய வேதனை. இது மட்டுமல்ல, கபரில் இருந்து எழுப்பப்படும் போது அவனுக்கு வேதனை கொடுக்கப்படுகிறது. கடுமையான முறையில் விசாரணை, அனைவருக்கும் விசாரணை இருக்குகின்றது. இந்த தொழுகையை வேண்டுமென விட்டான் அல்லவா, அப்பேற்பட்டவனுக்கு கடுமையான முறையில் விசாரிக்கப்படுவான் என்பதாக எழுதுகிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் கோபம் அவன் மீது உண்டாகும் என்பதாக கூறுகிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய அண்டை நாடுகளிலே அல்லாஹ்வினுடைய கோபம் இறங்கி அந்த நாடுகள் எந்த அளவிற்கு மாறியது என்பதை நாம் பார்க்கிறோம். அவனின் மீது அந்த ஒரு நாட்டுக்கு அந்த அழிவு என்று சொன்னால், அந்த ஒரு மனிதன் மீது அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கினால் எவ்வாறு இருக்கும் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அளவிற்கு ஒரு கடுமையான ஒரு கோபம் அவனின் மீது அல்லாஹ்வால் இறக்கப்படுவான். அது மட்டுமல்ல, அவன் நரகத்திலே தள்ளப்பட்டு விடுவானாம். அவனுடைய முகத்திலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்குமாம்: அல்லாஹ்வின் கடமையை பாழாக்கியவனே, அல்லாஹ்வின் கோபத்தை பெற்றவனே, உலகில் நீ அல்லாஹ்வின் கடமையை புறக்கணித்ததனால் இப்பொழுது அவனுடைய அருள் உன்னை புறக்கணித்து விட்டது என்பதாக அவனுடைய முகங்களிலே எழுதப்பட்டிருக்கும் என்பதாக சொல்லுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் தொழுகையை ஒரு மிகவும் அசட்டையை விடக்கூடிய சூழலிலே இருக்கின்றோம். நம்முடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? நம்முடைய தொழுகை நபிமார்கள் சாலிஹீன்கள் போன்ற தொழுகைதானா என்று தெரியாமல் தொழுது கொண்டிருக்கின்றோம். அதற்காகத்தான் இந்த மஜ்லிஸை ஏற்பாடு படுத்தி இருக்கிறார்கள். இந்த மஜ்லிஸின் மூலியமாக தொழுகையினுடைய அனைத்து சாராம்சங்களையும் விளங்கி அந்த தொழுகையை பற்றி அனைத்து விஷயங்களையும் நாம் கற்றுக்கொண்டு அதனை வாழ்க்கையிலே அமல் செய்து அல்லாஹ் தஆலாவிடம் போய் நாம் நிற்பதற்காகத்தான் இந்த மஜ்லிஸ். அப்பேற்பட்ட மஜ்லிஸிலே நாம் கூற வருகின்ற கருத்தை வல்ல ரஹ்மான் கொண்டவர் புரிவானாக. அந்த கருத்தின் மூலியமாக அனைவரும் நேர்வழி வரக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.